ஹாய், குட் ஈவினிங். நாம வந்து 7-3 ஓட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த 7-3ல என்ன நடந்தது பார்த்திருப்பீங்க. 12:30 AM மிட் நைட்ல வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்ரோச்சிங் லெவல் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். மார்க்கெட் ஓபன் ஆன பிறகு ஒரு கேப் அப் ஆன பிறகு ஒரு கன்சால்டேஷன் அரௌண்ட் ஒரு மணி வரைக்குமே அந்த ஜோன்லயே கன்சால்டேட் ஆயிட்டு இருந்தது. இதை நான் வந்து லாஸ்ட் 1 வீக்கா இந்த அப்ரோச் லெவல்ஸ் வந்து நான் போட்டு எதுக்காகனா பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை நான் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா கொடுக்குறேன்னா இதுக்கு பின்னாடி நான் பல வருஷம் பல பேக் டெஸ்ட்களை பண்ணிட்டு கடைசியா இந்த ஃபார்ம் பேக்கு கொண்டு வந்து இது நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னைக்குதான் ரேண்டமா சொல்றது கிடையாது. நம்ம டெய்லி பேசிஸ்ல மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும், எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து அங்கிருந்து ரிவர்சல் பாயிண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம சொல்லிட்டே வரோம். மார்க்கெட் எந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு ரிஜெக்ஷன் இல்ல ஷார்ப்பான கன்சல்டேஷன் அந்த ஜோனுக்கு வந்த பிறகு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஃபார்முலா கால்குலேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ரேண்டமா கொடுக்கப்பட்டது கிடையாது. அதே மாதிரி நீங்க சோஃபார் பார்த்த கிளாஸஸ், சோஃபார் பார்த்த ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ரேண்டமான நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு ரேண்டமான ஒரு லெவல்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும் அப்ரோச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் நாம வந்து அக்யூரேட்டா சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அதுக்கு பின்னாடி 100% மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. மார்க்கெட்டுமே அப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதை நான் வந்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட் எதனால ஹோல்ட் பண்றேன், எதனால ஹைட் பண்றேன் அப்படின்னா சில பேர் வந்து இல்லீகலா இல்ல வந்து அன்ப்ரொஃபஷனலா இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதுக்காக நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக இதை வந்து நம்ம பப்ளிக்கா இந்த லெவல்ஸை வந்து நம்ம சொல்ல போறது இல்லை. அது ஃபர்தரா நம்ம எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறது நான் வந்து படிப்படியா நான் சொல்றேன். பட் நம்ம டெய்லி பேசிஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் அப்ரோச் லெவல்ஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்பவுமே நான் என்ன போட்டிருக்கேன், மண்டேக்கான அப்ரோச் லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில லெவல்ஸ் போட்டிருக்கேன். அது நீங்க குரூப்ல போய் பார்த்தாலும் தெரியும். ஸோ குரூப்போட சைஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். வேற குரூப்ஸ் இருக்கு, பாட்டுக்கு வேற குரூப் இருக்கு, நம்மளோட பிரீமியம் கிளாஸஸ்க்கு வேற ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேற வேற குரூப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இங்க வந்து பியூர்லி இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக இப்போ ஆரம்பிச்ச ஒரு லாஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரி வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. டெய்லி பேசிஸ்ல என்னோட அப்டேட்ஸ் வந்து வரும். இது அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. மார்க்கெட் ரேண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சு லெவலை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸுமே வந்து அக்யூரேட்டா அந்த ஜோனுக்கு வந்துட்டு எப்படி ஆல்ட் ஆகுது. நம்ம திரும்ப சொல்றது என்னன்னா மார்க்கெட் அச்சீவ் ஆகுறது கூட செகண்டரி தான். பட் அந்த ஜோனுக்கு வரும்போது மார்க்கெட் எப்படி வந்து ஆல்ட் ஆகுது, எப்படி வந்து அந்த ஜோனை வந்து ஆக்குபை பண்ணி அந்த இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுங்க. நானும் டெய்லி பேசிஸ்ல போடுறேன். ஸோ வேற டவுட்ஸ் ஏதாச்சும் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.